அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவானால் ஏற்படும் உடல் உபாதைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நோய்வாய்ப்படுதல் என்பது நாம் செய்த கர்மாக்களின் அடிப்படையில் நடைபெறுகிறது என்று ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது. அப்படி நாம் செய்த கர்மாக்கள் சரியாக வேண்டுமென்றால் எந்த கிரகத்தால் பாதிப்புகள் ஏற்படுகிறதோ அந்த கிரகத்திற்குரிய பரிகாரத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஜோதிடம் குறித்த வீடியோவில் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றியும் அதற்குரிய வழிபாடு மற்றும் பரிகாரத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். சந்திர பகவான் சாதகமற்ற நிலையில் எந்த ஜாதகத்தில் இருக்கிறாரோ அந்த ஜாதகக்காரருக்கு சந்திர பகவானால் பாதிப்புகள் ஏற்படும். அவ்வாறு பாதிப்புகள் ஏற்படும் பொழுது உடல் அளவிலாக ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக சந்திர பகவான் நீர் மண்டலத்திற்கு உரியவராக கருதப்படுகிறார். உடலில் இருக்கும் இரத்த ஓட்டம் சந்திர பகவானை குறிக்கிறது. உடலில் இரத்த ஓட்டம் அனைத்து இடங்களுக்கும் செல்வதால் சந்திர பகவானால் முழுமையாக பல உடல் உபாதைகளை நமக்கு தர முடியும். அதிலும் குறிப்பாக கண்கள் தொடர்பான பிரச்சனைகள், கிட்னி தொடர்பான பிரச்சனைகள், மேலும் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற நோய்களுக்கு சந்திர பகவானை காரணமாக திகழ்கிறார். இப்படிப்பட்ட நோய்களில் இருந்து விடுபெறுவதற்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சந்திரனின் முழு ஆதிக்கம் பெற்ற நாளாக பௌர்ணமி திகழ்கிறது. பௌர்ணமி நாளன்று தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. அதிலும் குறிப்பாக பௌர்ணமி நாளன்று முழுவதுமே விரதம் இருந்து சிவன் பார்வதியை வழிபட்டு வர சந்திரனால் ஏற்பட்டிருக்கும் உடல் உபாதைகள் நீங்கும் என கூறப்படுகிறது. அடுத்ததாக இப்போது பரிகாரத்தை பார்க்கலாங்க. சந்திர பகவானுக்குரிய தானியமாக அரிசி திகழ்கிறது. இந்த அரிசியை தானம் கொடுப்பதன் மூலமும் சந்திர பகவானின் ஆதிக்கத்தை நம்மால் குறைத்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அரிசியால் செய்யப்பட்ட எந்த பொருட்களை வேண்டுமானாலும் தானம் செய்யலாம். அதனால் தான் பலரும் உடல் உபாதைகள் நீங்குவதற்கு அன்னதானம் செய்கிறார்கள். பால், மோர், இளநீர் போன்றவற்றையுமே தானம் தருவதன் மூலம் சந்திர பகவானின் பாதிப்பில் இருந்து நம்மால் வெளிவர முடியும். மேலும் சந்திர பகவான் மனதிற்குரியவராக திகழ்வதால் மனம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அவை சந்திர பகவானால் ஏற்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டு இப்போது சொன்ன வழிபாட்டையும் பரிகாரத்தையும் முறையாக செய்து வருவதன் மூலம் மனம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர முடியும். இந்த வழிபாட்டையும் பரிகாரத்தையும் முறையாக செய்வதன் மூலம் சந்திர பகவானின் அருளை பெற்று அவரால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளில் இருந்து வெளிவரலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.